வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை என்று இந்த தலைப்பே அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும். ஏன் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு தலைப்பாக கூட இருக்கும். அதாவது, மனிதன் உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா, தியானம் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி உள்ள செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள் என்பதுதான் அனைவரது எண்ணமாக இருந்திருக்கும். ஆனால் இங்க நம்ம என்ன சொல்றோம், மனிதன் என்பவனுக்கு இது ரெண்டும் தேவையில்லை. அப்ப நமக்கு தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நாம இங்க என்ன போட்டிருக்கோம், மனிதனுக்கு தேவையில்லை என்று சொல்லிக்கிறோம். இந்த உலகத்தில் மனிதன் என்று யாராவது இருக்கிறார்களா? மனித உருவங்கள் தான் இருக்கிறதே தவிர மனிதன் என்பவன் இல்லையே. அப்ப மனிதனாக வாழும் பொழுது இது தேவையில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த சிந்தனை. இப்போ மனிதன் என்பவனே இல்லை என்று சொல்லுகிறோமே. வள்ளலார் வாழ்ந்த காலத்திலே அங்கு ஒரு பெரிய மகான் அவங்க ஊர்ல உட்கார்ந்திருப்பார். அங்கு நடந்து போனவர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து, இந்த நரி போகுது, இந்த மாடு போகுது, இந்த ஆடு போகுது, இப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் வள்ளலார் அந்த வழியாக நடந்து போகும்போது அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னு சொன்னாராம். அப்ப மனிதன் என்ற பெயரை தாங்கி இருக்கிறோமே தவிர மனிதனாக நாம் வாழவில்லை. சரி, இப்ப உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை என்று சொல்கிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதனுக்கு அது கட்டாயமாக தேவையாக இருக்கிறது. கட்டாயமான தேவை அல்ல, கட்டாயமான தேவையாக ஆக்கிக்கொண்டோம் அப்படிதான் சொல்லணும். அப்ப ஏன் என்று சொன்னால், உடற்பயிற்சி நம்ம எதுக்கு செய்யறோம் அப்படின்னு விளக்கம் சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்றோம், அதாவது இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த பருவுடல் என்பது மண்ணின் தத்துவமாகவும் உயிர்த்துகள் என்பது விண்ணின் தத்துவமாகவும் இருக்கிறது. இந்த மண் என்பது மண்ணை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது, இந்த விண் என்பது விண்ணை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது. இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய நீர், நெருப்பு, காற்று என்ற ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் என்பது இது இரண்டையும் இணைத்து வைத்திருக்கிறது என்று சொல்லுவோம். இப்போ இந்த மூன்று ஓட்டங்களில் அதனுடைய ஓட்டம், அதனுடைய சீரமைப்பு மாறும்போது இந்த இணைப்பிலே ஒரு சிறிய ஒரு துன்பம் ஏற்படுகிறது. அதுதான் நோய் என்று சொல்லுகிறோம். இப்போ தினந்தோறும் இந்த மூன்று ஓட்டங்கள் அதனுடைய இயல்பிலிருந்து குறைபாடு அடைகிறது. அதை அன்றைக்கு சரி செய்து கொள்வதற்கு தான் உடற்பயிற்சி என்று அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் இந்த மூன்றையும் முத நாள் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் கெடுத்துட்டு அடுத்த நாள் என்ன பண்றோம், அதை சரி செய்வதற்கு உடற்பயிற்சி செய்கிறோம். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றது, பிராயச்சித்தம்னு சொல்லலாமா வேண்டாமா? ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை திருத்துவதற்கான ஒரு செயல் என்பதுதான் பிராயச்சித்தம். அப்ப உடற்பயிற்சி என்பது ஒரு பிராயச்சித்தம். ஏன் இதை கெடுக்க வேண்டும்? அது எப்பொழுது கெடுகிறது? மனிதன்
தேவையை மீறும் பொழுதுதான் இது மூன்றும் கெடுமே தவிர, தேவையின் அளவில் வைத்துக் கொண்டு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த 3 ஓட்டங்களும் கெடுவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்ப கேட்கலாம், இன்னைக்கு சமுதாயமே பொல்யூட் ஆகி கிடக்கு, ஊரே பொல்யூட் ஆகி இருக்கு. அப்ப நாம தேவையை சரியாக வைத்திருந்தாலும் அங்கு இந்த காற்று ஓட்டத்துல ஒரு பாதிப்பு ஏற்படும் அல்லவா? ஆமாம். அதனாலதான் நம்ம சொன்னோம், மனிதனாக வாழும் பொழுது இது தேவையில்லை. அப்ப இந்த சமுதாயமே இப்பொழுது மனிதனாக வாழவில்லை என்பதைத்தான் இங்கு நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதே போல தியானம் தேவையா என்று கேட்கும் பொழுது மகரிஷி அவர்களிடம் நாம் ஒரு முறை ஒரு கேள்வியை கேட்டோம். சாமி, நீங்க என்னென்னைக்கு என்னென்ன தியானம் பண்ணுவீங்க, பொதுவாக அதிகமாக எந்த தியானம் பண்ணுவீங்க அப்படின்னு மகரிஷிட்ட கேட்டோம். நமக்கு மகரிஷி இத்தனை வகையான தவம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆக்கினி, துரியம், துரியாதீதம், ஒன்பது மையம், நித்யானந்தம், பஞ்சபூத நவக்கிரக தவம், பஞ்சேந்திரிய, எத்தனை வகையான தவங்கள் கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தையும் நம்ம டைம் டேபிள் போட்டுட்டு தியானம் பண்றவங்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப அதன் அடிப்படையில தான் மகரிஷிட்ட கேட்கிறோம், சாமி நீங்க எந்த தவம் அதிகமா செய்வீங்க, என்னென்ன தவம் என்னென்ன கிழமையில செய்வீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அப்ப மகரிஷி ஒரு வார்த்தை சொன்னார், அது எனக்கு இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நான் தனியாக தியானம் என்று உட்கார்ந்து செய்யறது இல்லப்பா அப்படின்னா. தனியாக தியானம்னு உட்கார்ந்து செய்யறது இல்லை அப்படின்னார். என்னன்னு கேட்டா, எப்பொழுதும் அந்த தியான நிலையில் தான் நான் இருக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறேன், ஆனால் நான் சக்திகள நிலையில் இருந்துதான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்ப எப்பொழுதும் அந்த தியான நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்றார். அப்ப அவர் தியானம் செய்கிறாரா அப்படின்னா, அவரு வாழ்க்கையே தியானமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்ன என்று சொன்னால், தியானம் செய்வதின் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நீங்கள் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் தனியாக தியானம் செய்ய வேண்டியதில்லை. அதன் நோக்கம் என்ன, செயல் மாற்றம் அடைந்து யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும், துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மளான உதவிகளை செய்ய வேண்டும். இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை நடைமுறைக்கு கொண்டு வருவது தான் தியானம். அப்ப அதன்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் அவருக்கு தியானம் தனியாக செய்ய வேண்டுமா என்றால் தனியாக செய்ய வேண்டியது இல்லை. இதைத்தான் திருவள்ளுவர் கூட உற்ற நோய் நோம்பல் உயிருக்கு உருகன் செய்யாமை அத்தை தவத்துக்கு உரு என்று எழுதியிருப்பார். உற்ற நோய் நோம்பல் அப்படின்னா துன்பப்படும் உயிர்களுக்கு உதவி செய்தல், உயிருக்கு உருகன் செய்யாம யாருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். அங்கே அந்த இரண்டொழுக்க பண்பாட்டை தான் அவரு சொல்றார். இந்த இரண்டையும் தான் தவத்துக்கு உரு என்று சொல்லுகிறார். அப்ப தவம் தனியாக செய்ய வேண்டுமானா இல்லை. இன்னும் தவம் தியானம் என்பது செய்ய வேண்டுமா என்று கேட்டால், தியானம் என்று சொல்லும் போது அந்த வார்த்தை அது செய்யக்கூடியது அல்ல. தியானம் என்பது செய்யக்கூடியது அல்ல, அது ஒரு இருப்பு. நாம் அதற்கு என்ன பண்றோம், அதுக்கு ஒரு பயிற்சி செய்கிறோம். என்ன அது, அதனுடைய அந்த இறுதியாக அந்த தியானத்தினுடைய எது தியானம் என்று அதனுடைய இறுதியான ஒரு நிலையை நாம் உணர்ந்து சிந்தித்து பார்த்தால் அது என்ன தோன்றும் என்று சொன்னால், அது எந்த தியானமாக இருந்தாலும் அதனுடைய இறுதி நிலை என்ன என்று சொன்னால் சும்மா இருத்தல் தான் தியானம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு தியானம் பண்ணணும், சும்மா இருக்க வேண்டியதானே, அப்படியே உட்கார்ந்து சும்மா இருக்க வேண்டியதானே. இருக்கலாம், ஆனால் முடியாது. ஏன் என்று சொன்னால், நாம் காலங்காலமாக தலைமுறையாக செய்து வைத்திருந்த அந்த வினைப்பதிவின் தொகுப்பு இருக்கிறதே, அது சும்மா இருக்க விடாது. அதனால நம்ம என்ன பண்றோம், இப்ப எல்லாம் தியானம் பயிற்சி செய்து சும்மா இருக்கிறதுக்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
எதுக்குப்பா இவ்வளவு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறதுக்கு. ஏன் சும்மா இருக்க வேண்டியதானப்பா? அதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு பயிற்சி செய்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த சும்மா இருக்கிறதுக்கு தாங்க அந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தா எப்படி இருக்கிறது? அப்ப ஏதாவது செய்து கொண்டிருப்பது மனிதனுக்கு சுலபமாக இருக்கிறது. சும்மா இருப்பது கஷ்டமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த சிந்தனை, இன்றைய சிந்தனை மிகவும் சிந்தித்து பார்க்க வேண்டிய சிந்தனை. இப்பொழுது இது 2ம் அவசியம், அவசியம், அவசியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாம் மனிதனாக மாறி வாழும் பொழுது, இது என்ன ஆயிரும்? நமது வாழ்க்கையே அது அதை எப்பொழுதும் அந்த தியானத்திலேயே வாழ்க்கையாக மாற்றக்கூடியதாகவும், அதேபோல இந்த உடற்பயிற்சி என்பது சாதாரணமான உடல் உழைப்பாகவும் நாம் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியும், பொருளாதார வளர்ச்சியும், நமது நாகரீக வளர்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிகளும், இது 2ம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு நம்மை தள்ளிவிட்டது. ஆனால் இப்பொழுது மனிதர்கள் அத்தனையும் செய்து கொண்டு உடற்பயிற்சியும் செய்வது இல்லை, தியானமும் செய்வது இல்லை. அப்ப என்ன ஆகப் போகுது? துன்பத்தின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த 2ம் நாம் செய்த தவறுக்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தமாகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனை இன்றைய சிந்தனை. வாழ்க வளம்.